அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷகஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா, உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதெல்லாம் அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடலாம். அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி வச்சு எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் டிசம்பர் 10ஆம் தேதி 2022 சனிக்கிழமை, சுபக்கிருதருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் திருநாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, த்விதியை திதி தேய்பிரை, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து ஒரு லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க. நானும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். 3-4 பரிகாரம் தான். இந்த சந்திராஷ்டமெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. ஒரு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவகத்தோடைய நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் சந்திராஷ்டமம். உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் பாவகத்தோடைய நின்ற உபநட்சத்திரம் சூரியனாக இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக 40 நிமிஷம் 42 நிமிஷம் தான் சந்திராஷ்டமம். இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்குமே இருக்கிறது தன்னுடைய வீரியம். அதுதான் எக்ஸாக்டாக வேலை செய்யும். பொதுவாக சந்திராஷ்டமங்கிறது 2 நாள் உண்மை தான், அது இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் தி அல்டிமேட் டைம் பீரியட் எந்த டைமில் அது நடக்கும், உங்களுக்கு பிரச்சனை எந்த டைமில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போகிறோம். பெரிய பாதிப்புகள், ஐயோ அப்படி ஆகி போயிடும், இப்படி ஆகி போயிடும், 2 நாள் ஒன்றும் பண்ணக்கூடாது. அதாவது சந்திராஷ்டமம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு கொடுமைங்கிற மாதிரி இப்போ போயிடுது. நிறையா வீட்டில் என்ன சந்திராஷ்டமம்னு தெரிஞ்சவொடனே சண்டை போட ஆரம்பிச்சிடுறேன் நடக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இதை பெருசாக ஒன்றும் பாதிக்காதுங்கிறது பல பேர் புரிஞ்சுக்குங்க. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் நிறையா பேர் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம், எந்த காரியங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்கிறாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் இதுதான். அதனால் அது தகுந்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்குங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக சற்று பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரன் சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். ஆன்லைன் தொழில் பண்ணுறவங்க, பயணங்கள் மூலியமாக தொழில் பண்ணுறவங்க, எழுத்துப்பூர்வமான தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்க, நெட்வொர்க்கிங் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க, கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நாளாக இருக்கும். மனசை விட்டு பேசுவீங்க, மனசில் சந்தோஷம் இனிமையாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. பலவிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சா நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஸ்துதியை படிச்சுட்டு போகிறது பெரிய ஒரு யோக்கியத்தை கொடுக்கும். எதாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய மனசை கொடுக்கும். ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பணம் பல வகையில் வரும்னு சொல்லலாம். இன்றைய நாள் மொபைலுக்காக செலவு பண்ணலாம், எழுத்துக்காக செலவு பண்ணலாம், சகோதரர்களுக்காக செலவு பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஆன்லைன் மூலியமாக பணமும் வரும், ஒரு செக் டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய நாள் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாத கருத்துக்கள் வெங்கியம்னு சொல்லுவோம். அது தேவையே எல்லாம் பேசுவாங்க, அதில் மேட்ரு என்னன்னு தெரியாது. இந்த நாள் ரொம்ப எமோஷனை வச்சு பேசுவீங்க. மனசுக்கு இதமான கருத்துக்கள் அதிகபட்சமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் ரீதியாக உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். மற்றவங்க மனசில் இடம் பிடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுறது. பல விதங்களில் சந்தோஷம் இருக்கும். அருமையான உணவு உட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களுக்காக சில செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் உங்கள் பெண்கள் மூலியமாக ஆதாயம், உங்கள் இளைய சகோதரன் சகோதரி மூலியமாக ஆதாயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக ஒரு வாகனத்தின் மூலியமாக யோகம் உண்டு. உங்கள் எண்ண ஓட்டத்தின் மூலியமாக யோகம் உண்டு. ஒரு பயணத்தின் மூலியமாக அருமையான யோகம் பெறக்கூடிய, சந்தோஷம் பெறக்கூடிய, திருப்தி பெறக்கூடிய, மனசாந்தி பிறக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா டப்பு 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 டப்புன்னு நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான நிறம் பலவர்ண நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களுக்காக சில செலவுகள் செய்ய நேரிடும். உங்கள் உறவுகளுக்காக, சகோதரர்களுக்காக, இளைய நண்பர்களுக்காக, உங்கள் மாமனாருக்காக சில செலவுகள் பண்ண நேரிடும். அதே மாதிரி எழுத்துப்பூர்வமான, டாக்குமெண்ட் பூர்வமான பாண்ட்ஸில், செக்யூரிட்டி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய, சாவரின் பாண்ட்ஸ், கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 2ஆம் தொழில் மாற்றம் ஏற்படும். இரவு நேரத்தில் சற்று பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா தூள செட் ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான நிறம் தேன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் மூலியமாக, சகோதரர்கள் மூலியமாக மனசில் வரக்கூடிய எந்த ஒரு சங்கல்பமாக இருந்தாலும் சரி, மனசில் பட்டது எல்லாமே நடக்கும். இன்றைய நாள் தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் லாபம், நல்ல லாபம். தொழிலாளிகளுக்கு, வியாபாரிகளுக்கு அருமையான லாபம். யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேங்க. அப்படியே ஈஸியாக இணங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். பல விதங்களில் ஏற்றங்கள் இருக்கும். பயங்கரமான முன்னேற்றம். எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். மனசை விட்டு பேசி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுறது. மனசு மகிழ்ச்சி உண்டு. காதல் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படுறது. மனசில் தெம்பும் தைரியம் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக மாறும். ப்ரமோஷன் கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் நீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைக்காக, தொழிலுக்காக ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலைகளில் ஒரு முக்கியமான ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க. பயணங்களே உங்களுக்கு வேலையாக இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு யோகம் உண்டு. அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகளில் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் பெறுவீங்க. அதுவும் இன்டர்நெட், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், வெளிநாடு, வெளி மாநிலம், வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக இன்றைய நாள் பெரிய அளவுக்கு திருப்தி உண்டு, சந்தோஷம் உண்டு, தைரியம் உண்டு. ஒரு சின்ன இடமாற்றம் தொழில் ரீதியாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். உத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகளில் ஒரு முக்கியத்துவம் பெறுவீங்க. நல்ல பேர் வாங்குவீங்க. உங்கள் பேர் நிறைய இடத்துல பேசுவோம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் செல்வ நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக சந்தோஷமான, இனிமையான, மனசாந்தியான டிராவல் ஒன்று இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆன்மீக சுற்றுலா ஒரு கிருஷ்ணன் கோவிலுக்கு, பெருமான் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை போனீங்கன்னா துளசி மாலை வாங்கி பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு வாங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுக்கடுக்கான நன்மைகள் நடக்கும். நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுங்கிறது தான் உண்மை. எடுத்த காரியங்கள் எல்லாமே பட்டு வெற்றி, சாதாரணமான வெற்றியாக இருக்க போகிறது. சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த பயணத்தில் அபாரமான வெற்றி, மன சந்தோஷம், நட்பு வட்டாரங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பிராப்தம், ஒரு காற்று போல் துளைந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலைகள் இருக்கும். இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு. சங்கு சக்கரம் வச்சிருப்பார். அவருடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள நம்ம தடையிடக்கூடாது. பயணங்களில் சற்று கவனமாக இருக்கணும். மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரன் சகோதரிகள் கிட்ட இருந்து சற்று கவனமாக இருக்கணும். வேற பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கழுத்தில் சத்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது கொஞ்சம் தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள், ரெப்ரட்டோ பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. ஒரு வெந்நீர் எடுத்துக்கங்க, கருஞ்சீரகத்தை ஒரு அரை மணி நேரம் போடுங்க, அதுக்கப்புறம் அந்த தண்ணி மட்டும் குடிங்க. ஒன்றும் நடக்காது, தைரியமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு இனிமையாக இருக்கும். காதல் கைகூடும். அருமையான பேச்சுவார்த்தைகள், வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள்லாம் தத்ரூபமான ஒரு நல்ல எண்ண ஓட்டங்களாகவே இருக்கும். குழந்தைகள் அவ்வளோ நன்னா பேசுவாங்க. குழந்தைகளோட எழுத்து இன்றைய நாள் உங்கள் குழந்தையோட நோட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் முத்து போல இருக்கும். நிறைய இனிமையான விஷயங்கள் நடக்கும். காதல் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ளே இல்லற வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா டப்பு டப்புன்னு நடக்கும். மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லுவோம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள், சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள், சகோதரர்கள் இவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவு கிடைக்குதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம உரிமையாக பேசிடுவோம். அந்த பேசுறது கொஞ்சம் பிரச்சனையாக போயிடும். அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக கையாளுவதுங்கிறது பார்த்துக்கணும். மருத்துவ துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஒரு முக்கியமான இடத்துல ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு, ஒரு லாட்ஜ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு, எழுத்தை அடிப்படையாக தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஒரு வேலைக்கு போகிறீங்க, முக்கியமான அக்கௌண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குறீங்க, ஒரு ரிசப்ஷனாக இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நாளாக இருக்குது. கால்நடை விவசாயிகளுக்கு, கால்நடை சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, எந்த வியாபாரம் நீங்கள் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இன்றைய நாள் சந்தோஷப்படுவீங்க. மனசு பக்குவமாக இருக்கும். ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு, உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். மருத்துவ துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமோகமான நாளாக இருக்கப்படுறது. நர்சிங் சம்பந்தப்பட்ட செவிலியர்கள் சார்ந்த நபர்களுக்கு செம்மையாக இருக்கு, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் நீலம் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மனப்பக்குவம் பிரம்மாண்டமாக இருக்கும். அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும். முக்கியமான கடன், ஏதாவது ஆன்லைனில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் பிராப்தமாகும். வண்டி வாகனங்களினால், பயணங்களினால், எண்ண ஓட்டங்களினால் நல்ல விஷயங்கள் இருக்கும். மனசில் நடக்கிறதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நினைக்கவே இல்லையடா, இதெல்லாம் சிலபஸ்லேயே இல்லையடா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க ஜெயிப்பீங்க. இன்றைய நாள் பெரிய ஒரு சந்தோஷம், புகழ் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பல விதங்களில் ஏற்றங்கள், லாபங்கள் கிட்டக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கும். எதிர்பார்க்காத லாபம், எதிர்பார்க்காத முன்னேற்றம், அபாரமான வெற்றி எல்லாம் கலந்த கலவையாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அம்மா கிட்ட மனசை விட்டு பேசுவீங்க. நட்பு வட்டாரங்கள் கிட்ட மனசை விட்டு பேசுவீங்க. குடும்பத்தில் ரத்தபந்த உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்களுக்கோ தேவையான முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வாங்குவீங்க.
ஒரு மொபைல் வாங்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது. சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய பிளான் ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பயணங்களினால் ஒரு சில பேருக்கு குடும்பத்தோட ரத்தபந்த உறவுகளோட இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப ஜோராக இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி மற்றும் எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.